இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, சண்டே அன்னைக்கு இஃப்தியாருக்கு குழந்தைங்க வந்து ஆசையா கேட்ட ரெசிபீஸ் வந்து செஞ்ச வீடியோ தாங்க. ஸோ, அன்னைக்கு வந்து நான் இஃப்தியாருக்கு என்னென்ன செஞ்சேன் அப்படின்னு தான் ஷேர் பண்ண போறேன். ஸோ, ஃபர்ஸ்ட்டு வந்து குழந்தைங்க பன்னீர் இருந்தது. பன்னீர் வாங்கி வச்சுருந்தேன். அந்த பன்னீரை வந்து நம்ம சூப்பரா வந்து சமோசா செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் சமோசாவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அதோட ஸ்டஃபிங் ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிடணும். ஸோ, ஒரு சைடு பார்த்தீங்கன்னா, மாவுமே நான் வந்து பிசைஞ்சு வச்சுட்டேன், மைதா மாவு. ஸோ, மைதால செஞ்சோன்னா சமோசா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ, ஒரு வீடியோவில் பார்த்துருந்தேன். இந்த மாதிரி ஒரு பெரிய ரோலாகவே வந்து திரட்டிட்டு, அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி, அதுக்கு நடுவில் ஸ்டஃபிங் வச்சு, நமக்கு முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு முக்கோணமாக ட்ரையாங்கிள் ஷேப்பில் வருதோ அந்த மாதிரி செஞ்சிடணும். ஸோ, அது மாதிரி தான் ட்ரை பண்ணேன். ரொம்ப சீக்கிரமாக வேலை முடிஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணேன். ஸோ, நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாகவே இருந்தது. கொஞ்சம் ஷேப் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல. சமோசா சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடச்சிது. குழந்தைங்களும் ரொம்ப விரும்பினாங்க. ஸோ, இந்த அளவுக்கு இந்த மாதிரி தாங்க இருந்தது. ஸோ, ஓரளவுக்கு சமோசா மாதிரி தான் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் எங்களுக்கு எங்கள் வீட்டில் என் குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ, இது வந்து நம்ம இப்போ வந்து ரெடி பண்ணியாச்சு. ஃப்ரையும் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் சொல்லுங்கள், இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு சமோசா மாதிரி தெரியுதா இல்லையா அப்படின்னு. ஆனால் நாங்கள் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோங்க. அடுத்தபடியாக வந்து உளுந்தை வந்து ஊற போட்டிருந்தேன். அதை வந்து மாவு வந்து ரெடி பண்ணியாச்சுங்க. ஸோ, நல்லா சூப்பராக ஃப்ரெண்டோடைய ஷாப்லேருந்து தான் வந்து இந்த உளுந்தை வாங்கியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக நிறைய குவான்டிட்டியில் கிடச்ச மாதிரி ஒரு ஃபீலு. கொஞ்சம் தான் போட்டேன் நான் ஊற. பட் நிறைய குவான்டிட்டியில் கிடச்சிது. இதையுமே வந்து நான் ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. ஸோ, அடுத்தது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு என்ன செஞ்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடல் பாச்சி செஞ்சுருந்தேன். ஸோ, அதோட வீடியோவும் எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஃபுல்லாக வந்து என்ன மெனு செஞ்சுருக்கேன்னு பார்த்துக்கலாம். நோம்பு கஞ்சி வந்து பள்ளிவாசல்லேருந்து வாங்கிட்டு வந்தாச்சுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, பன்னீர் திராட்சையில் பன்னீர் போடலை. ஆனால் பன்னீர் சமோசாவில் பன்னீர் போட்டு செஞ்சாச்சு சூப்பராக. பேரிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். உளுந்து வடையும் இருக்குது. இதுக்கு வந்து காம்பினேஷனாக இந்த சட்னி வந்து செஞ்சுருக்கேன், புதினா சட்னி. ஸோ, குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க மைனஸு டொமேட்டோ சாஸும் எடுத்து வச்சுருக்காங்க. தர்பூசணி மட்டும் தான் மைனஸாக போயிடுச்சு, கலர்ஃபுல்லாகவே இல்லை. அப்புறமா கடல் பாச்சி. இது தாங்க சண்டே ஸ்பெஷல்.